பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு. நீண்ட தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களை கொண்டு தாக்கப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் விளக்கம். ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர் அமைப்புகளின் தலைவர்கள் பதுங்கியிருந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக இந்திய ராணுவம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இரு நாட்டு ராணுவமும் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாக தகவல். தாக்குதல் நடந்த இடம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இரவு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்த பிரதமர் மோடி இன்று காலை 11 மணிக்கு கூடும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிப்பார் என தகவல். முசாஃபர்பாத், கோட்லி, பவால்பூர் உட்பட 5 இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தகவல். தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எந்த நேரம் எந்த இடம் என்பதை பாகிஸ்தான் முடிவு செய்யும் என்றும் அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு குழு ஆலோசனைக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அழைப்பு. இந்தியாவின் தாக்குதல் குறித்து காலை 10 மணிக்கு ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வரவேற்பு. சந்திரபாபு நாயுடு, யோகி ஆதித்யநாத், தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வரவேற்று பதிவு. தர்மசாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட வட இந்திய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. விமானங்களின் நிலை குறித்து அறிந்து கொண்டு வருமாறு பயணிகளுக்கு ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தல். பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பாரத் மாதா கி ஜெய் என்று பதிவிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதை வரவேற்று பதிவு. இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் விரைவில் தணியும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தகவல். போர் பதற்றம் நிலவும் நிலையில் நாடு முழுவதும் இன்று போர்க்கால ஒத்திகை. 244 மாவட்டங்களில் ஒத்திகை நடைபெற உள்ளதாக தகவல். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு.
மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரம் ஒத்திகை நடைபெறும் என தகவல். சென்னையில் இன்று நடைபெறும் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கும்மிடிப்பூண்டி வழியாக லாரியில் கொண்டு வரப்படும் ராணுவ பீரங்கிகள். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் போர்க்கால ஒத்திகையில் ஈடுபட்ட மாநில பேரிடர் மீட்புக் குழு நீரில் விழுந்தவர்களை காப்பாற்றுவது தொடர்பாக டால் ஏரியில் பயிற்சி. பஹல்காம் தாக்குதல் பற்றி மத்திய அரசுக்கு முன்னரே தெரியும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரதமர் மோடிக்கு 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் பேச்சு. பஹல்காம் தாக்குதல் குறித்து முன்பே அறிந்ததால் தான் பிரதமர் மோடி காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தார் என மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பிரதமர் தனது உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி. வேலூர், திருச்சி, ஈரோடு, மதுரை உட்பட தமிழகத்தில் நேற்று 9 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அந்தமான் கடல் பகுதியில் மே 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் மாத தொடக்கத்தில் பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூர், காஞ்சி, திருவண்ணாமலை, திருச்சி, திருவள்ளூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி. சென்னை மற்றும் புறநகரில் நள்ளிரவில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் பெய்த கனமழை. ஆவடியில் பேனர் கிழிந்து பேருந்தின் மீது விழுந்ததால் போக்குவரத்துக்கு இடையூறு. திருப்பூர் மாநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர், கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. மாணவர்களின் மொபைல் எண்களுக்கே முடிவுகள் அனுப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு இன்று தொடக்கம். தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 72,800 ரூபாய்க்கு விற்பனை. காசாவை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் அறிவித்ததே இந்தியாவில் தங்கம் விலை அதிகரிக்க காரணம். தொடர்ந்து தங்கம் விலை உயரும் என்றும் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். நேற்று பிறந்தவனெல்லாம் தான் அடுத்த முதலமைச்சர் என பேசும் நிலையில் தமிழக அரசியலின் நிலை உள்ளது. தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின். நான்காண்டு ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. நான்காண்டு திமுக ஆட்சிக்கு சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். நாளிதழில் வெளிவந்த சில செய்திகளை குறிப்பிட்டு காட்டம். மாமல்லபுரத்தில் மே 11 நடைபெறும் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு. மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல காவல்துறை அறிவுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் வரும் 11ஆம் தேதி மூடப்படும்.
மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா நடைபெறும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திமுகவினர் உழைத்ததால் தான் வெற்றி கிடைத்ததாக விசிக தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் திருமாவளவன் பேச்சு. நேரத்துக்கு தகுந்தாற்போல் அடுத்தடுத்த இடத்திற்கு மாறி செல்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் கருத்து. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். கேன் வாட்டர் நிறுவனங்கள் குடிநீரின் தரத்தை முறையாக பின்பற்ற உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. குடிநீர் சுத்திகரிப்பு முறையை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைந்தால் இலவச சிகிச்சை வழங்கும் வகையில் மத்திய அரசு அரசாணை வெளியீடு. தனியார் மருத்துவமனைகளில் முதல் 7 நாட்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை ஆவடியில் பைக் காணாமல் போனதாக புகாரளித்த பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்த காவலர். ஆவணங்கள் இன்றி அறை கொடுத்த ஹோட்டல் நிர்வாகத்திடம் உறவினர்கள் வாக்குவாதம். புகார் அடிப்படையில் காவலர் மீது வழக்கு பதிவு. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழாவில் மின்தடை ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதி. நகைகள் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்த போலீசார். பொதுமக்களும் பக்தர்களும் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாணியம்பாடியில் தனது வழக்கில் வாதாட மறுத்த வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளி. வழக்கறிஞர் படுகாயமடைந்த நிலையில் தப்பியோடிய குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 18 வயது சிறுவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு. திருவிழாவுக்கு ஆடி பாடி செல்வதும் மயங்கிய நிலையில் சிறுவன் கீழே கிடப்பதும் பதிவாகி உள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அருகே மலை கிராமத்திற்கு 3 கிலோமீட்டர் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பவன்குமார். குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்த மலைவாழ் மக்கள். சென்னையை அடுத்த புழலில் கஞ்சா வாங்கி தராமல் பணத்தை செலவழித்த தகராறில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. தொட்டபெட்டா மலை சிகரத்தில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சி தோல்வி. காட்டு யானை முகாமிட்டுள்ளதால் இன்றும் தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோயில் திருவிழாவில் இருதரப்பினர் மோதல். பெண்கள் உள்பட 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் நாட்டு துப்பாக்கி தயாரித்த 3 பேர் கைது. துப்பாக்கி தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்கள் பறிமுதல். ஒரு துப்பாக்கி 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்தது அம்பலம். சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடல் தகனம். இறுதிச் சடங்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நியூயார்க் நகரில் வண்ணமயமாக நடைபெற்று வரும் மெட் காலா
2025 ஃபேஷன் நிகழ்ச்சி. ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட பல்வேறு இந்திய திரை பிரபலங்கள் பங்கேற்பு. தன்னம்பிக்கை முயற்சிதான் நடிகர் சூரியை மேலே கொண்டு செல்வதாக மாமன் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பாண்டியராஜ் நெகிழ்ச்சி. நடிகர் சூரியின் வளர்ச்சியை பார்க்கும் போது பிரமிப்பாக இருப்பதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேச்சு. வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் மும்பையை வீழ்த்தியது குஜராத். பரபரப்பான ஆட்டத்தின் கடைசி பந்தில் குஜராத் த்ரில் வெற்றி. கொல்கத்தா ஈடன் கார்டனில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஐபிஎல் போட்டியில் சென்னை கொல்கத்தா பலப்பரட்சை. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. PS2 படத்தின் வீரா ராஜ வீரா பாடல் காப்புரிமை வழக்கில் AR ரஹ்மான் 2 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. AR ரஹ்மான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. $29 லட்சம் டன் இரும்பு தாது கடத்தல் வழக்கில் கர்நாடக MLA ஜனார்தன ரெட்டி குற்றவாளி என CBI நீதிமன்றம் அறிவிப்பு. 7 ஆண்டுகள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கு வரும் 15ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் வரலாற்றிலேயே முதல் முறையாக 666 பேர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இருதரப்பு மோதல் சம்பவத்தில் கைதான 14 பேருக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தீர்த்த திருவிழாவுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. இருதரப்பு மோதல் எதிரொலியாக 500 போலீசார் குவிப்பு. நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக 50 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்த புகாரில் நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் சோகையன்தோப்பு பகுதியில் இயற்கை எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. எரிவாயு கசிவை சரி செய்யும் பணியில் ONGC ஊழியர்கள் தீவிரம். ஓசூரில் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவிலில் வாங்கிய புலி சாதத்தில் கிடந்த குட்டி பாம்பு. பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் கோவில் செயல் அலுவலர் விசாரணை.